பிரைஸ் லார்ட். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் ஆண்டவர் என்ன உங்களோட பேச விரும்புகிறார் என்றால், நம்மளோட சபையில நாங்கள் பேசிக்கிட்டது உண்டு. என்னன்னா, நாங்கள் சபை ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் வந்து நாங்கள் பேசிக்கிட்டது என்னன்னா, குடும்பங்கள் இல்லை, குடும்பமாக சபைக்கு வரதில்லை. அந்த குடும்பத்தில் ஒருத்தர், இந்த குடும்பத்தில் ஒருத்தர், ஒரே குடும்பத்தில் 4 பேருன்னு சொல்லி ஒரு இது மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரேயர் செல் மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் பேசிக்கிட்டது, ஐயோ சபை மாதிரி இல்லையே, ஜனங்கள் இல்லையே, இது ஒரு ப்ரேயர் செல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேதனைப்பட்டு ஜெபிச்ச காலம் உண்டு. ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் லிஸ்ட்டு போட்டேன், நேற்று நான் லிஸ்ட்டு போட்டேன், கிட்டத்தட்ட 13 குடும்பம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரூபாய் கணக்கு போட்டாலும் இன்னைக்கு 13 குடும்பத்தை கர்த்தர் இங்கே கொடுத்துருக்கிறார் இந்த சபையில். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இந்த வாரத்தில், இந்த நாளில் தேவன் என்னை கொண்டு உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை என்னன்னா, இத்தனை குடும்பம் இருக்கீங்க, இத்தனை குடும்பத்திலையும் இரவுலையோ மார்னிங்லேயோ 6 மணி விடியற் காலையிலையோ இல்லை இரவுலையோ அதிகாலை நேரங்களில் இல்லை இரவு நேரங்களில் குடும்பமாக உட்காந்து எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எந்த குடும்பம் ஜெபிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் மட்டும் ஜெபிக்கிறேன், எங்கள் குடும்பம் அது நீங்கள் மட்டும் ஜெபிக்கிறது அது தனிப்பட்ட ஜெபம். ஆக்சுவலாக பாரதி அம்மாவை இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க குடும்பம் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலைங்கும் போது அவங்க வந்து தனியாக உட்காந்து ஜெபிக்கிறாங்கன்னா வேற வழி இல்லை அவங்க. ஆனால் கண்டிப்பாக நானே அவங்கள நினைச்சு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே வந்து கடவுளுக்குள்ள வந்து இந்த 10 வருஷத்துல நானே வந்து அதிகாலை ஜெபத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் தான் நான் வந்து அதிகாலை ஜெபத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறதே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஏனோ தானே இந்த அதிகாலையில் எங்கள் அம்மா எழுப்பும் போதெல்லாம் ஒரே சண்டை போடுவேன், எனக்கு தூங்குறது போங்க நான் தூங்குவேன் அப்படி இருந்தேன். ஆனால் அவங்க கடவுளுக்குள்ளே வந்து குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில், அவங்க குடும்பங்களில் யாரையும் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் அவங்க 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறாங்க. அதே மாதிரி இரவுலையும் ஜெபிக்கிறாங்க. ஒன்றையும் மிஸ் பண்ணுற, ஒரு ஜபத்தையுமே ஒரு நேரத்தையுமே சபைக்கு ஒரு நேரம் எதையுமே மிஸ் பண்ணல. நான் ஒன்று விசுவாசிக்கிறது என்னன்னா, குடும்ப ஜபம் அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, ரட்சிக்கப்படலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் குடும்பத்திற்காக அவங்க ஜெபிக்கிறதுனால தான் அவங்க குடும்பத்தில் அநேக அற்புதங்களையும் அவங்க பர்சனல் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த நாள் என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப ஜபம் கண்டிப்பாக முக்கியம். ஒரு சாட்சி நான் கேட்டேன், இவரு குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ செவுரு மட்டும் தளம் போட்டுறோம், செவுரு ஒரு 10 அடிக்கு செவுரு எழுத்துட்டு மேல வந்து நம்ம ஹோல்டிங் போடாம இருந்தா அது வீடு ஆயிடுமா? அந்த வீட்டில் நீங்க வசிக்க முடியுமா? அப்படிதான் எந்த வீட்டில் வந்து குடும்பமா ஒருத்தரோ 2 பேரோ, நீங்க ஒருத்தரா இருந்தா ஒருத்தர், 2 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா 2 பேர், 4 பேர் இருந்தால் 4 பேர் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் ஒரு 15 நிமிஷமாவது, நான் உங்களுக்கு குறைஞ்சபட்ச நிமிஷம் சொல்கிறேன், அரை மணி நேரம் 15 நிமிஷமாவது தேவனுக்கு குடும்பமாய் நீங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கிறவர்களா இருக்கணும்னு தான் ஆண்டவர் இந்த நாள் உங்களோட சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நாங்க குடும்ப ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண காலத்துல வருங்க, குடும்ப ஜெபம் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல பிரச்சனை வரும். நம்ம குடும்பத்திலேயே என்ன தெரியுமா, பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்ம குடும்ப ஜெபம் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். பிள்ளைக்கும் அப்பா அம்மாவுக்கும், அதாவது பெரிய பையனாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும், பொண்ணுக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள், வேதனைகள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை எல்லாம் குடும்பத்தில் சலசலப்புகளை, குழப்பங்களை பிசாசு கொண்டு வருவோம். அப்போ நம்ம குடும்பத்திலேயே பிசாசு ரட்சிக்கப்படாதவங்களை எழுப்புவோம். என்ன எழுப்புவோம் தெரியுங்களா? நீ என்ன ஜபன்ற குடும்ப ஜபம் உட்கார வச்சு ஜபம் பண்ற, குடும்ப ஜபம் பண்ண நீ என்னைக்கு ஆரம்பிச்சியோ அன்னைக்குதான் குடும்பத்துல பிரச்சனையேன்னு சொல்லி பிசாசு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளையே எழுப்புவோம். ஆமென். ஆனா குடும்பத்தை ஏற்படுத்தினது யாரு? நீங்களா? இல்லை உங்க அப்பா அம்மா வந்து இப்போ கிரிஜா சிஸ்டர், வினோத் பிரதர், ஐப்பம் பிரதர், உங்க சிஸ்டர் இருக்காங்கன்னா நீங்க எல்லாம் போய் உங்க குடும்பத்தை நீங்க இணைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் குடும்பமா இருக்கிற எல்லாத்தையுமே இணைச்சது யாரு? தேவன் தான். ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சு சிருஷ்டித்து ஆதாமும் ஏவாளும் குடும்பமாய் கர்த்தர் தான் உண்டாக்கினார். அப்ப குடும்பத்துல ஆண்டவர் வச்சிருக்க அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஆமென்.
குடும்பத்துல தான் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். பிசாசுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை கெடுத்தா மொத்தத்தையும் கெடுத்து போட்டுடலாம். பிசாசுக்கு தெரியும் எதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ பிசாசு அதெல்லாவற்றிலும் ஒரு திட்டத்தை போட்டு அதை சீர்குலைக்க தான் பார்ப்பான். அப்படிதான் குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். அந்த குடும்பத்துல வந்து அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கும் குடும்பத்தில் நடக்கிற அற்புதங்களை தடுக்கிறதுக்கும் அந்த பிசாசு வகை தேடுவான். வகை தேடி அதை அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பான். ஆமென். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக தான் ஆண்டவர் குடும்பம் வந்து ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அதை தடுக்கிறது நினைக்கிறது யாரு? பிசாசு. அப்ப நீங்க குடும்ப ஜெபம் பண்ணலனா நீங்க பண்றீங்க அப்படின்னா குடும்பத்தோட ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரு விஷயத்தை கேட்டேன். அவர் ஒரு குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ண போகும்போது கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் 7 மணி 7:30க்கெல்லாம் பாய் விரிச்சிட்டு குடும்பமாக ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. ஹல்லேலூயா. அது யாருன்னு இருக்கிறவங்க தான் எனக்கு அதை சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாருன்னா நம்ம சரவணம் பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி தான். 7 மணிக்கெல்லாம் பாய் போட்டு உட்காந்து குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. அது அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆஹா, எவ்வளோ ஒரு அற்புதம்! அவ்வளோ அழகா அற்புதமாக 7:30க்கெல்லாம் பாயை போட்டு விரிச்சு குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிறாங்களே. நான் இன்னைக்கு யாரும் அதிகம் கேள்விப்பட்டதே இல்லை. இவ்வளோ பேரை பார்க்குறேன், நான் யாரும் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவங்க குடும்பத்தில் அவங்க ஜெபிக்க தான் அவங்க பிரச்சனையும் போராட்டமும் மாறும். ஹல்லேலூயா. ஆனால் என்னடா இந்த மாதிரி பிரச்சனை வருது, குழப்பம் வருது, குடும்பத்துக்குள்ளே கணவன் மணிக்குள்ளே பிரிவினை வருது, பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வருது, குடும்பத்தில் பிரிவினை வருதுன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க ஜெபம் பண்ற நேரங்கள்ல நினைக்கலாம். ஆனா அதுல வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால அந்த பிசாசு என்ன பண்ணுவானா ஒரு பிரிவினை, பிரச்சனை, குழப்பம், இந்த சூழ்நிலையெல்லாம் குடும்பத்துக்குள்ள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அதை நீங்க ஜெபிக்க குடும்பமா நீங்க ஜெபிக்க தான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை முழுமையா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுக்கு சமமாக தான் இருக்கும். அதனால் அப்படி ஒரு விஷயத்த நீங்கள் செய்யவே கூடாது. நாம் இங்கே அநேகர் நம்ம குடும்ப ப்ரேயர் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியுங்க, நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒன்றாக கூடி ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமும் அதிசயமும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமும் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலமும் உங்கள் பொருளாதார தேவை எல்லாத்தையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். பிசாசுக்கு தெரியும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த டைமில் கரெக்டாக 7:30லேருந்து 8:30 தான் எனக்கு வேலை, இல்லை 7:30 நான் 7 மணிக்கு தான் வரேன், அப்போ தான் நான் சமைக்கணும், அப்போ தான் நான் துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை, அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் வரும், அப்போ தான் யாராவது என்னை வெளியில் கூப்பிடுவாங்க, நான் போகணும், இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒரு உங்களுக்கு நீங்கள் யோசிக்காத திட்டத்தை பிசாசு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ என்ன ஆகும்? குடும்பத்தில் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க முடியாது, உங்கள் குடும்பத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல குடும்பமாக உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லலை. எதுக்குங்க நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு அதாவது குடும்ப ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு குடும்ப ஜெபம் பண்ணணும் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு குடும்ப ஜெபம் பண்ணணுன்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். குடும்ப ஜெபம் எதுக்காக பண்ணணும்னா, முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணும். எதுக்குன்னா, இப்போ நினைக்கலாம், நிறைய பேருக்கு கணவன் சரியில்லாதவங்களா இருப்பான், சிலருக்கு மனைவி சரியில்லாதவங்களா இருக்கலாம், சிலருக்கு பிள்ளைங்க சரியில்லாத பிள்ளைங்களா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை, நான் ஆண்டவரே ஜெபம் பண்ணுறேன், அவர் குடிச்சிட்டு வந்து என்னை அசிங்கமாக பேசுகிறாரு, திட்டுறாரு, ஆண்டவர் ஏன் அவருக்கு ஒரு தண்டனை தரமாட்டேங்கிறாரு கேட்டாங்க. ஆண்டவர் ஏன் அவருக்கு ஒரு தண்டனை தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அது நேரத்தில் அவருக்கு ஏதோ கை வலிக்குது ஏதோ சொல்லி சம்திங் சொன்னாங்க. கை வலியோ கால் வலியோ, ஐயா கை வலிக்குது ஐயா, கையில் அடிபட்டுருச்சு ஐயா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இயேசு உங்கள் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்படுகிறது நிமித்தமாய் உங்கள் கணவர் நல்லவர் இல்லை, அவர் குடிக்கிறாரு. ஆமென். அவர் கணவர் வந்து நல்லவர் இல்லை, அவர் குடிக்கிறாரு. குடிக்கும்போது குடிக்கிறாரு, அடிக்கிறாருங்கிறதுக்காக குடிக்கிறாரு.
என்னை வந்து அசிங்கமா பேசுறாரு, அவருக்கு ஏன் ஆண்டவர் தண்டனை தரலன்னு சொல்ற அதே நாவு அவருக்கு ஒரு அடிபட்டது என்ன ஆகுது, வேதனைப்படுது. அப்போ ஆண்டவர் வந்து உங்க ஜெபத்தை கேட்டு அவருக்கு வந்து தண்டனையை கொடுக்கலன்னு வேதனைப்படுறீங்க, கொடுத்துட்டா ஐயோ கொடுத்துட்டாருன்னு வேதனைப்படுறீங்க. அப்போ ஆண்டவர் என்னதாங்க பண்ணணும்? அப்போ உங்களுக்கு கணவர் கெட்ட கணவர் நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. அல்லேலூயா, அன்பு வச்சிருக்கீங்க. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா அவ்வளவு வேதனைப்படுறீங்க. அதனால அந்த அவங்களுடைய குடிப்பழக்கத்தையோ அவங்க கெட்ட விஷயங்களையோ யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கணவர் இல்லாம சிறு வயசுல தன்னுடைய கணவரை இழந்து போய் குடும்பமா பிள்ளைகளோட நிர்கதியா நிற்கிற அநேக பெண்கள் இருக்கிறாங்கல்ல. ஏதோ ஒண்ணு, நான் நிறைய பேர் கணவர் இறந்தவங்கள்ட்ட எனக்கு தெரியும். என் ரேமாவோட ஃப்ரெண்ட், அந்த பையன் கோடீஸ்வரம், அவங்களுக்கு சொத்து ஆஸ்திக்கு அவ்வளவு பஞ்சமே இல்லை. ஹல்லேலூயா, அவ்வளவு பஞ்சம் இல்லை, அத்தனை கோடிக்கு அதிபதி. ஒரே பையன் தான், 15 வருஷம் வச்சு குழந்தை இல்லாம ஒரே பையன். அந்த அம்மா அவங்க கணவர் இறந்துட்டாரு, அவங்க உலக ஜனம் தான். அவங்க கணவர் இறந்துட்டாரு, இறந்து 1 வருஷம் ஆக போகுது. ஆனாலும் இன்னைக்கும் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கணவர் இறந்த வேதனையை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க 1 வருஷமா. அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவரு எப்படி படுக்கையா இருந்தா கூட நான் எப்படியோ ஒன்று கூட்டிட்டாவது வச்சிருந்துருப்பேனே, இன்னைக்கு நானும் என் பையனும் அனாதையா நிர்கதியா இருக்கிறோமே, எங்களுக்கு யார் இருக்கா, நாங்கள் எதுக்கு வாழணும்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், நல்ல கணவரோ இல்லை நல்ல கணவராக இருந்தாலும் சரி, உதவாத கணவரா, உதவாத மனைவியா, உதவாத பிள்ளை யாரா இருந்தாலும் அவங்கள எனக்காக கொடுத்தீங்களே, அவங்கள கொடுக்கலன்னா நான் என்ன ஆயிருப்பேன், என் நிலைமை என்ன ஆயிருக்கும். அந்த மனைவி எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நன்றி. மனைவி இல்லாத எத்தனை ஆண்களை பார்க்க முடியுது, குழந்தை இல்லாத எத்தனை குடும்பத்தை பார்க்க முடியுது, கணவர் இல்லாத எத்தனை பெண்களை பார்க்க முடியுது. அதனால ஆண்டவருக்கு முதலாவது நல்ல குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்காரு இல்லையா ஆண்டவர். அதற்காக நம்ம முதலாவது ஆண்டவருக்கு குடும்ப ஜெபத்துல முதலாவது எனக்கு நல்ல கணவர் கொடுத்தீங்கப்பா, நல்லவரே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்க நல்லவர்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, அவர் நல்லவரா மாறுவாங்க. பிள்ளைங்க உதவாத பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நீங்க என் பிள்ளைங்க நல்லவங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே, உண்மைக்குள்ள இருக்கிற பயத்தை நீங்க அவங்களுக்குள்ள வைப்பீங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைங்களை அவங்க வளருவாங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. கண்டிப்பா அந்த குழந்தை உதவாத பையன் பொண்ணு கூட கண்டிப்பா கர்த்தருக்குள்ள உதவுற பிள்ளைகளா, கனி தரும் திராட்சை செடியை போல அவங்க அபரிமிதமான ஒரு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளா வளருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனால நன்றி சொல்லணும். குடும்ப ஜெபத்துல முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி, குடும்ப கணவன் மனைவி எனக்கு கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. ஆமென். அதே மாதிரி வெளியில மனைவியா இருக்கட்டும் வெளியில போறாங்க, பிள்ளைகள் பள்ளிகளுக்கு வெளியில போறாங்க, கணவர் வேலைக்கு வெளியில போறாங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட நம்ம பிரதரை பற்றி கேட்டோம், ஆக்சிடென்ட்களை பார்க்குறோம். அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் காப்பாற்றி அந்த நேரத்தில் இரவு ஜபத்துல வந்து நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வெளிப்பயணம் போனோம், எல்லாத்தையும் திரும்பவும் மறுபடியுமாய் முதலாவது நாள் நீங்கள் ஜெபிக்கும் போதும் சொல்லலாம். அப்போ நாளை தினத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கணும், நீங்கள் தான் என் குடும்பத்தை பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். முதலாவது நாள் நம்ம ஜெபிக்கணும். அந்த நாள் இரவுலையும் ஆண்டவரே குடும்பமாக எங்களை திரும்ப மறுபடியும் இந்த தேவனுடைய சமூகத்தில் குடும்ப ஜபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, அதற்காக நன்றின்னு தேவனுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் முதலாவது நம்ம நன்றி சொல்லணும். ரெண்டாவது, பிள்ளைங்களோட எதிர்காலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இருக்கிற பெற்றவங்க எல்லாருமே பெற்றவங்க இருக்கீங்க, யாராவது எப்படின்னா ஒழிஞ்சு போட்டுன்னு யாராவது நினைப்பீங்களா? அது உதவாத பிள்ளையா இருக்கட்டும், குடிகார பிள்ளையா இருக்கட்டும், சம்பாரிச்சு போடாத பிள்ளையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை எனக்கு தங்கம் தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். எப்படின்னா அவன் போட்டோம், எப்படின்னா அழிஞ்சு போட்டு ஒழிஞ்சு போட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. அதனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கண்டிப்பா நம்ம குடும்ப ஜபத்துல ப்ரேயர் பண்ணியே ஆகணும், ஜெபிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளரணும் ஆண்டவரே, உமக்குள்ள வளரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அடுத்தது வந்து உமக்கு பயந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைக்கு அந்த பயத்தை நம்ம இப்போ நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு வரோம், பிள்ளைகளுக்கு நம்ம குடும்ப ஜபத்துல உட்கார்ந்து சபையில் இங்க என்ன நடத்துறாங்களோ, சரி உங்களுக்கு என்ன போதிக்கப்படுதோ, ஆண்டவர் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன போதிக்கிறாரோ அந்த வார்த்தையை பிள்ளைகளை உட்கார வச்சு, இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோம்ல,
ஆண்டவருக்கு நாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோம்ல, சின்ன குழந்தைங்களா இருந்தால் நான் சொல்கிறேன், பெரிய பிள்ளைகளே கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க. அப்போ பெற்றவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போதகராக நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன போனோம் நம்ம சர்ச்சுக்கு, இன்னைக்கு என்ன பாட்டு பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வார்த்தையை நம்ம கேட்டோம் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நம்ம அமாவாசை சரி நம்ம பிரதி மாதம் ப்ரேயர் வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார், இனி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? சொன்னாரா இல்லையா? நீ ஒரு நாளும் ஸ்கூல்ல வெட்கப்பட மாட்டேப்பா, நீ ஒரு நாளும் மற்றவர்களிடத்துல வெட்கப்பட மாட்டேன், நீ இந்த மாதிரி அவமானப்பட்டு போக மாட்டேன், நீ எல்லாத்தையும் நல்லா இருப்ப, ஆண்டவர் சொல்லிக்கிறாருல்ல, நீ அப்படிதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அதே மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கணும். பாரு, நீ ஒரு பொருள் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கே கூட இருக்கட்டும், நீ ஸ்கூலில் போய் ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நான் பார்க்க மாட்டேன், அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்காது, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லலாம், பெரிய வாலிப பசங்களுக்கு நீ காலேஜ் போகிற, நீ அங்கே என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். இது வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கேயாவது பசங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு வேலைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நினைப்பாங்க. அப்போ சொல்லலாம், அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சி நீ எதை வேணாலும் பண்ணலாம், ஆனா கர்த்தர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அப்பா அம்மா கிட்ட வந்து நீ பொய் சொல்றியான்னு ஆண்டவர் பார்ப்பாரு, அப்பா அம்மா கிட்ட நீ மறைக்கிறியான்னு பார்ப்பாரு, நீ எந்த பசங்களோட போனன்னு தெரியும், நீ என்ன பண்ணன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். நீ அவரை மீறி எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. அவர் ஒரு நாள் உங்ககிட்ட நான் கேட்பாரு. ஆமென். அப்போ நீ நியாயத்திற்ப நிற்க கூடாது. அதனால நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி ஒரு பயத்தை நீங்க கொடுக்கணும். எங்க அப்பா வந்து கடவுள் அன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் எனக்கு சொல்லி வளர்த்த ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? காலேஜ் படிக்கிற வாலிப வயசுல நான் காலேஜுக்கு போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, கண்ணு இங்கே தான் பக்கத்தில் தான் காலேஜ், ஒரே 2 கிலோமீட்டர் தான் காலேஜ், ஆனாலும் எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, கண்ணு அப்பா அம்மா கண்ணு மறைஞ்சா எதை வேணாலும் பண்ணலான்னு நினச்சிடவே கூடாது. கடவுள் பார்க்குறேன், ஆனால் இயேசு அப்போ நாங்கள் கடவுள் ஏற்றுக்கல, ஆனாலும் சொல்லி சொல்லி வளர்த்த ஒரே விஷயம், அப்பா அம்மா கண்ணு மறைஞ்சா என்ன தப்பு வேணலாம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத, கண்டிப்பாக அது எப்படியாச்சும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படியாவது கடவுள் எங்களுக்கு யாராவது ஒன்று பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் கண்ணு, அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும், அந்த பயம் இருக்கட்டும். நான் படிக்கிற வாலிப காலத்தில் 12வது வரைக்கும் ஒன்று சொல்ல குழந்தைன்னு விட்டாங்க. காலேஜ் என்னைக்கு நான் படிக்க போனோம் அப்போல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, எங்கள் அப்பா அந்த வார்த்தையை சொல்லுவார், அந்த வார்த்தை எனக்கு பயத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. அது வந்து அப்போ நான் தேவ பயம் எனக்கு இல்லை, அப்பாவோட பயம் இருந்தது. இன்னைக்கு நான் அதை தான் தேவன் நீ என்ன தவறு பண்ணுறன்னு கர்த்தருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வளர்க்கணும். அப்பொழுதுதான் அவங்க ஒரு பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் என் பெற்றவங்களுக்கு பயந்து இருந்ததுனால எந்த ஒரு தவறும் இல்லை, என் வாலிப வயசு இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தினாங்க. ஆமென். அதே போல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா கர்த்தர் அற்புதமா நடத்துவார். ஆமென். எந்த குழந்தை தேவனுக்கு பயந்து இருக்கோ அந்த குழந்தை நீங்க எதிர்பார்க்காத ஒரு உயரத்தை அடையும். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி அவங்களுடைய எதிர்கால படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக, அவங்க வாழ்க்கையில் அவங்க சிறந்து விளங்கணுங்கிறதுக்காக நீங்க ஜெபிக்கணும். என் பிள்ளை என் சந்ததியை காணாத உயரத்துல நிற்கணும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அவங்க எதிர்கால வாழ்க்கையில இங்க பாருங்க, நான் அவங்க சொல்லிட்டா, எனக்கு இப்ப இருக்கிற ஒரு காலகட்டங்கள்ல குழந்தைன்னு ஒரு விஷயம் இப்ப நிறைய பரவுது. இப்ப எங்க பார்த்தாலும் ஐவிஎஃப் பண்ணுறாங்க, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு 2 குழந்தைங்களை பெற்ற ஒரு அம்மாவாக நான் சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர்கிட்ட இன்றைக்கே நான் கேட்குறது என்னென்னா, ஆண்டவரே என் மகளுக்கு ஒரு நல்ல கணவரை கொடு. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், நான் ஜெபிக்கிறேன், என் பையனுக்கு ஒரு நல்ல பெண்ணை கொடு ஆண்டவரே, அவங்க சந்ததியை ஆசீர்வதிங்க. சந்ததியில் நான் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அவங்க சந்ததியை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா கேட்குறேன், உண்மையாக நான் கேட்குறேன். போன வாரத்தில் ஆண்டவரோட உடன்படிக்கை எனக்கு நீங்கள் உடன்படிக்கை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரை நான் ஒரே வற்புறுத்தினேன். என்ன வற்புறுத்தினேன் தெரியுங்களா? ஹல்லேலூயா. என்ன வற்புறுத்தினேன்னா, ஆண்டவரே எத்தனையோ பேர் இப்போ எங்கே பார்த்தாலும் நோய் நொடி, இந்த கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், மூளையில் கட்டி, அங்கே கட்டி, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, ரத்த குழாய் வெடிப்பு, இது எல்லாத்தையும் நான் கேட்குறேன் ஆண்டவரே. என்னைக்கு நான் என் குழந்தைங்கள சுகமாய் நான் பார்க்குறேன், பலத்தோடு நான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சாலும் என் பிள்ளைகள், என்னுடைய சந்ததியார்
யாருமே மருத்துவமனையோடைய வாசப்படியில போய் நிற்கவே கூடாது ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட என்னோட நீங்க அந்த உடன்படிக்கை பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அநேக உடன்படிக்கையில பண்ணியிருக்கிறார். ஆமே. இதை நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன், யாக்கோபோடையும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஈசாக்கோடு உன் சந்ததியை ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லி அநேக உடன்படிக்கைகளை ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படிதான் நான் ஆண்டவரை கேட்கிறேன், என்னோட நீங்க உடன்படிக்கை பண்ணியே ஆகணும். என் பிள்ளைகள், என் சந்ததி, என் பிள்ளைகளும் சரி, என் பிள்ளைகளுடைய சந்ததியும் சரி, ஒரு நாளும் மருத்துவமனையினுடைய படியை மிதிக்கவே கூடாதுன்னு என்னோட நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவரே. நான் சேர்த்து மரணத்துக்கு போயிட்டா கூட என் பிள்ளைங்க யாரும் வாசப்படியை மிதிக்க கூடாது, மருத்துவமனை வாசப்படியை மிதிக்கவே கூடாதுன்னு அழுது வைராக்கியமா உட்கார்ந்து கத்துடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாய் நம்ம பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, அவங்களுடைய நம்ம பிற்பாடு வரக்கூடிய சந்ததிக்காகவே நீங்க இப்ப இருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி வாலிப பிள்ளைகளை கொண்டுதான் பிசாசு குடும்பத்துல பெரிய நாசத்தை உண்டு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிசாசோட தந்திரத்திலிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தாடி உள்ளவர்களாய் ஒரு மாறி சாட்சி உள்ள வாழ்க்கையை தான் என் பிள்ளை வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெத்தவங்களும் வாலிபமா இருக்கிற பிள்ளைகள் அவங்க தலையில வச்சு தலையில கை வச்சு நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா வாலிப வயசுல தான் பிசாசு அநேக காரியங்களை கொண்டு வந்து குடும்பத்தை நாசம் பண்ணி உருக்குலைச்சு போடுவான். ஹல்லேலூயா. அதனால அவங்க சாட்சி உள்ள, திராணி உள்ள நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளைங்க, வாலிப வயசு இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், மூன்றாவது காரியம், ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ரட்சிக்கப்படாத குடும்பமா இருந்தா, உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா, அதற்காக நீங்க அவரை ஒப்பு கொடுத்துடணும் ஆண்டவர்கிட்ட. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. உங்களுடைய மகன், மருமகள் யாரா இருக்கட்டும், யாரு ரட்சிக்கப்படலையோ அவங்கள ஆண்டவரே, என் குடும்பம் நம்ம என்ன ஆசைப்படுவோம் தெரியுமா? குடும்ப ஜபமே பண்றது கிடையாது. ஆனா என்ன பண்ணணும், நானு, என் பிள்ளை, என் மருமக, என் பேர பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடணும் ஆண்டவரே. ஆனா குடும்ப ஜபம் மட்டும் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் நம்ம நினைக்கிறது. என்னன்னா நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடணும், ஆனா குடும்ப ஜபத்தை பண்ணக்கூடாது. அப்ப எப்படிங்க அது நடக்கும்? நீங்க குடும்ப ஜபம், உங்க ரட்சிக்கப்பட்டவங்களும் படாதவங்களும் 2 நிமிஷம் உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நீங்க குடும்பமா ஜபிக்கும் பொழுதுதான் மரணத்துக்கு பிற்பாடும் பரலோக ராஜ்யம் உங்க குடும்பத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக நீங்க கர்த்தர் இடத்துல அவங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவை, உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், உங்களுக்கு தேவைகள் 1000 இருக்கும். அந்த தேவைகளை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்னால் இந்த கடத்தை கட்ட முடியாது, என்னால் இதை பண்ணவே முடியாது, நீங்க தான் ஆண்டவரே அந்த கடத்தை கட்டணும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம், டைம் ஆயிடுச்சு, அதனால யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் வேதத்துல இருக்கு. ஹல்லேலூயா. இன்னொன்னு சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டாலாயில் காவலன் விழித்திருக்கிறது விருதான்னு இருக்கு. என்ன அது அர்த்தம்னா, கர்த்தர் நீங்க ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கோடியா இருக்குது உங்கள்கிட்ட. அந்த வீடுனா நீங்க சாதாரண வீட்டையே எடுத்துக்கலாம், உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் நீங்க எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற மைக் பிரச்சனை, வேற கரண்ட் இல்ல, எனக்கு தொண்டை வேற சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டு நீங்க பிரயாசப்படுவது விருதான ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. சாலமோன் ராஜா இப்படியாய் ஆண்டவர், சாலமோன் ராஜா பேசின அந்த வார்த்தை தான் அது. அவர் பெரிய ராஜா, அவரு உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜா அவர் புத்தி உள்ள அவர் பெரிய ஞானி. அவர் சொன்னது என்னன்னா, கர்த்தர் வீட்டு, இப்ப நீங்க நிறைய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓகே, கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் எத்தனையோ பேர் வீடு கட்ட முடியாம இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்ட நினைக்கலன்னா நீங்க எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் வீட்டை கட்டவே முடியாது. அதேதான், நீங்க உங்க வீடு, எங்க கணவர் ரசிக்கப்படணும், என் பிள்ளை ரசிக்கப்படணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சு ஆசைப்படுறதெல்லாம் வேஸ்ட். அவர் உங்க குடும்பத்தை கட்டணும்னு நினைச்சா மட்டும்தான் கட்ட முடியும். நீங்க ஆசைப்பட்டுட்டே இருந்தா ஒண்ணுமே வேளாகும். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் நகரத்தை காவற் காக்கா விட்டுட்டா
காவலாளி இருந்து என்ன விழிச்சு கண்ணை விழிச்சுக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பயன்? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் பாதுகாக்கலைன்னா காவலாளியா நீ என்ன வேதனைப்பட்டாலே அவன் கணவர் அங்கே போயிருக்கிறவங்க நல்லா வந்துடணும் அப்படின்னு நீ நினைச்சு என்ன பயன்? கர்த்தர் உங்கள் கணவரை பாதுகாக்கணும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்போ இந்த கிராமத்தில் நிறைய சிட்டி இடங்களை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு விசில் அடிச்சுட்டு வந்தாங்க. யாருன்னு கேட்டால் ஊர்கான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த ஊர்காயை விழிச்சு விடிய விழிச்சிருந்து என்னங்க பையனு அன்னைக்கு விட்டுருந்தா சிஸ்டர் சேர்த்து தூக்கில் போய் தொங்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த அவங்க ஊர்கா அவன் வீட்டுக்கு வெளியில தான் விசில் அடிச்சுட்டு தெரியுவான். வீட்டுக்குள்ள நடக்கிறது என்னன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் அவங்க குடும்பத்தை காக்கலன்னா அவங்க காவலாளி விழிச்சிருந்து என்ன பையன்? பிரதர் அங்கே போய் கம்பெனியில் விழிச்சுட்டு இருந்தாரு, வேலை செஞ்சிச்சு, அவளுக்கு விழிச்சிருந்து என்ன பையன்? இங்க குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிருக்குமே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் வீட்டை கட்டலனா நீ கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன் குடும்பத்தை காக்கலனா நீ காவலாளியா அவங்க காவலாளி இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி, யாராலையும் காப்பாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஒரு பயனும் இல்லை. அதனால குடும்பமா நம்ம தேவனுக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கணும். பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், பிள்ளைகளுக்காக செபிக்கணும். உங்க தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சில குடும்பத்தெல்லாம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரதுக்கு காரணமே பிசாசு தான். அந்த கணவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளை ஆண்டவரே எனக்கும் என் கணவருக்கும் தேவையில்லாத பிரிவினை வருது, என் குடும்பத்தை நீங்க கட்டுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க கட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டி ஒரு சுகமான ஆசீர்வாதமா குடும்பமா கர்த்தர் வைப்பார். இது எதுனாலனா குடும்ப ஜபத்தினால மட்டும்தான் இது முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல நான் சொல்றேன் பாருங்க, எங்கள் அக்காவோட குடும்பத்தில் ஒரு பெரிய சாபம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மாமனார் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு. அந்த கவர்மெண்ட் வேலையில் இங்கே எங்கள் ஊரில் அதே மாதிரி நடந்திருக்கு. அவருக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, கையெழுத்து போட்டு அந்த பணத்தை கட்ட போகிறேன்னு. அப்போல்லாம் அவங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ கிடையாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜி கிடையாது. அவர் கையெழுத்தை போட்டு இவங்கெல்லாம் பணத்தை நகையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. அங்கே வேலை அவர் கூட கூட்டுறவு வங்கியில் வேலை செய்கிறவங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அவர் தப்பு பண்ணாரோ இல்லையோ அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அக்காவோட மாமனாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வேலையில. சஸ்பெண்ட் நான் இந்த தவறை பண்ணலையே நான் ஒரு மனுஷன் நினச்சி அவருக்கு என்ன ஆச்சுன்னா பிபி ரொம்ப அதிகமாகி கை கால் வராதவராக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கவர்மெண்ட் வேலையில இருந்து அவரை ஏமாற்றி யாரோ பண்ண போர்ஜரிக்கு இவர் மாட்டிக்கிட்டு கை கால் வராதவராயிட்டு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் பாவத்தை பண்ண, நீ சரியா இருந்திருந்தா எங்க நகைலாம் இருந்திருக்குமே. ஊரெல்லாம் சாபம் விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் தவறு பண்ணல, ஆனாலும் சாபத்தின் அடிப்படையா அவர் ஒரு காரணமா இருந்ததுனால கை கால் விளங்காம அவர் வீட்டில் இருக்கிறார். இன்னும் உயிரோட தான் இருக்கிறார், நல்லா தான் இருக்கிறார். கை கால் விளங்கல. அந்த குடும்பத்தோட சாபம் அவங்கள தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எங்க அக்கா சொல்லும் போதெல்லாம் எங்க குடும்பத்தின் மேல ஒரு சாபம் இருக்கிறத கர்த்தர் என் கண்களுக்கு காட்டுறாரு. நான் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேனே, இன்னும் நடக்குது. ஆனால் அவங்க இன்னும் சபைக்கு போக முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. ஏன்னா அவங்க குடும்பங்கள் அந்த ஊர் இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாடு அதிகம், இன்னும் சபைக்கு போக முடியாது. அவங்க சொல்கிறது என்ன, குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கிறது என்று எனக்கு தெரியுது, அப்படியே ஒரு பிசாசோட கட்டு இருக்குது என்று எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பமாக பிள்ளைகளோட உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, குடும்ப ஜெபத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ல ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கட்ட முடியாதுன்னு நினைச்சது அநேக காரியங்கள் அவங்க கட்டியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நம்மளுடைய அதுக்கு சொல்லணும்னா நம்ம ரேமரை சபையை நம்ம ஒரு முன்னுதாரணமாக அவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க விசுவாசிச்சு வருஷ வாக்கு தத்துவங்கள் வார்த்தைகள் விசுவாசிச்சு அதன்படி ஜெபிச்சு தான் கட்ட முடியாத நிறைய காரணங்கள் இன்னைக்கு அவங்க கட்டியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது விடுதலை இன்னைக்கு அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுதலை பெற்றிருக்காங்க. காரணம், அவங்க கணவர் ரட்சிக்கப்படாத கணவரை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு பிள்ளைகளை இருவரையும் கூப்பிட்டு சமூகத்தில் உட்கார வச்சு குடும்ப ஜெபம் கம்பல்சரி பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தாங்க நிறைய குடும்பங்களுக்கு சாபங்கள் இருக்கும், பிசாசு கட்டு இருக்கும். அந்த கட்டுகள் சாபங்கள்லாம் உடையணும்னா குடும்ப ஜெபம் கம்பல்சரி செஞ்சே ஆகணும். ஹல்லேலூயா. அதனால குடும்பமா உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு 20 நிமிஷமாவது ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு அதிகாரம் படிங்க, ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, போதும். இதை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், உங்க பிள்ளைகளை பிடிச்சிருக்கிற பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு இருக்கிற கடன் கஷ்டங்கள் போராட்டம்
எல்லாத்தையும் கர்த்தர் மாத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லாருமே குடும்பமா தான் இருக்கீங்க. யாருங்க குடும்பம் இல்லாதெல்லாம் யாரும் தனியா ஆளுங்க. அதனால கம்பல்சரி இன்னையிலிருந்து ஆண்டவரே எங்க குடும்பத்தில் நாங்கள் 2 பேர் கணவன் மனைவி தான். பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. நாங்கள் 2 பேர் தான். பரவாயில்ல உட்காரு. நான் ஒரே ஆள் தான். என் பிள்ளை வரவே வராது. பரவாயில்ல உட்காரு. ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் குடும்பத்திற்காக உட்காந்து குடும்ப ஜெபத்தை இரவுலையோ காலையில் 6 மணிலேருந்து ஒரு 6:30 முடிஞ்சா காலையில் பண்ணுங்க, இல்லைன்னா இரவுல பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தாங்க கர்த்தருடைய திட்டம். அதை கெடுக்கிறது தான் பிசாசோட திட்டம். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்களா, பிசாசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சூத்திரம். இந்த வாய்ப்பு தந்த கர்த்தருக்கு